கர்த்தர் மகிமையுண்டதாக இன்றைய வசனம் சங்கீதம் 16 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தர் மகிமையுண்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு போட்டு வேதத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் ஆலோசனையை யாரெல்லாம் கேட்டாங்களோ எல்லாருமே கர்த்தர் சாட்சியாக வச்சிருப்பார், ஆசிரிச்சிருப்பார். உதாரணத்துக்கு ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், ஒவ்வொரு காலத்துக்கு கர்த்தர்ட்ட கேட்டிருப்பாங்க. கர்த்தர் சொல்லுவார், இதை இங்கே ஒரு போ அப்படின்னா போயிருப்பாங்க. அப்போ அந்த ஆலோசனை வரணும். நம்ம வாழ்க்கையில அந்த ஆலோசனை நம்ம பெற்று தான் போறோமா? நம்ம வேலைக்கு போறோம், ஒரு காரியம் தலையிடுறோம். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஆனா இது கர்த்தர் சொல்லி தான் போறோமா? இல்ல நம்ம சுயத்தில போயிட்டு இருக்கோமா? இந்த ஒரு விஷயம் நிதானிப்போம். வேதத்தில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உதாரணத்துக்கு தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பட்டு போயிருவாங்க. அப்போ கூட கர்த்தர்ட்ட கேட்பான், ஆண்டவரே நான் இப்ப என்ன செய்யணும்ப்பான்னு கேட்பான். போ யுத்தம் பண்ணுன்னு சொல்லுவாரு. யுத்தம் பண்ணுவார், ஜெயிப்பார். ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாத்துக்கும் கர்த்தர் வந்து ஒரு பரலோகத்தின் ஒரு வழிகாட்டுதல் குடுப்பாரு. குடுக்கும்போது அத அவங்க அப்படியே உணர்ந்து அதன்படி போவாங்க. சாட்சியாக வாழ்ந்தாங்க. ஆசீர்வாதமா வந்தாங்க. பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில இதுல நம்ம வந்து நம்ம சுயத்தில பெருமையானால், எந்த காரியமா இருந்தாலும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், எந்த காரியம் நம்ம சுயத்தில பெருமையானால், இன்னைக்கு கர்த்தர்ட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்போம். எல்லா காரியத்திலயுமே கர்த்தருடைய வழிகாட்டுதல்படி போவோம். அவன் ஆபிரகாம்ட்ட இருக்கட்டு, இந்த போன்னு சொல்லுவாரு, போயிருவாரு. கானா கானா கானான் தேசம் நடந்துருவாரு. ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அவங்களோட சுயத்தில போகல. நம்மளும் அந்த சுயத்தில போகாதபடி, கர்த்தருடைய பரலோகத்தின் திட்டம், பரலோகத்தின் அந்த அந்த ஆலோசனை கேட்கணும். அத கேட்கத்தக்க இருதயம் வேணும். காது திறக்கப்படணும். அத உணரணும். கரெக்ட்டா செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமா இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்லாம, கர்த்தருடைய திட்டம் என்ன? கர்த்தரோட சித்தம் என்ன? அவருடைய ஆலோசனை என்ன? கேட்டு செய்வோமானால், இந்த வேதத்தில கேட்ட எல்லாரும் தேவன் ஆசீர்வதிச்சுக்கார். நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணத்த நிலைப்படுத்துவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களையும் பரலோகத்துக்கு வருவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஒரு சாட்சியை நடத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்பும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.